நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? பொதுவா இந்த உத்திரமே பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம். இன்பில்ட்டா நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நான் பாட்டு அந்த விஷயத்த செய்வேன். அதே மாதிரி யார் என்னை சார்ந்தவங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க தப்புன்னா நேரா போய் நின்று நீ தப்பு அப்படின்னு சபை முன்னாடி செய்வேன், சபை முன்னாடி கேட்பேன். நானே தப்பு செஞ்சுட்டா பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாம், அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். செய்யறதுக்கு தைரியம் வேணும், ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாம் தப்புலாம் செஞ்சுவாங்க, நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சிலர் தான் ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன் தான் இல்லைன்னு சொல்ல. நீங்க எல்லாம் உலகத்துல யாருமே தப்பு செய்யலையா? தப்பு யார் செஞ்சாலும் அது தெரிஞ்சவங்க தப்பானவங்களா சித்தரிக்கப்படுறாங்க, தெரியாதவங்க நல்லவன் போர்வையில் தானே இருக்கீங்க அப்படின்னு பேசக்கூடிய தன்மை இந்த உத்திரத்துக்கு உண்டு. ஹானஸ்டா ஆமா நான் தான் தப்பு செஞ்சேன், என்ன பண்ண தெரியாம செஞ்சுட்டேன், கான்சிக்வன்ஸ் ஏத்துக்குவாங்க. ஆமா ஏத்துக்குவாங்க. என்ன நான் அதை தான் சொல்றேம்மா, நம்ம தப்பு செய்யறதுக்கு கூட தைரியம் வேணாம், அதை ஒத்துக்கிறதுக்கு தான் நிஜமான தைரியம். அப்படின்றது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய மனோதைரியம் இவங்களுக்கு உண்டு, அந்த ஹானஸ்டி உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹானஸ்டி தான் உத்திரத்துக்கிட்ட ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிம்மம் உத்திரம் கடந்த சனி பெயர்ச்சிலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சாங்க. என்னோட ஹானஸ்டி தான் என்னோட பெருமை அப்படின்னு நினைச்சவங்க என்னோட ஹானஸ்டினால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ரெண்டுமே இருக்கும், பெருமையும் அதுதான், வருத்தப்படுறது இல்லம்மா. பெருமை அதுதான், அதை அவங்க மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா சில நேரங்களில் நம்ம நல்லவங்களா இருக்கிறது தானே பெரிய கொடுமையா இருக்குது. அந்த மாதிரி நாங்க நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, இறை வழிபாடு மிகுந்தவங்க, எங்களுக்கு தானே கேட்டது நடக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நல்லவங்களா இருந்தது தான் ஏன் தப்பு, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சில கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் 6ஆம் மாசம் வரைக்கும் தான்மா. ஏன்னா அஷ்டமத்து சனியினோட பிடி 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி பகவான் மேல இருக்கிறதுனால சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை அடைய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு 7ஆம் பாவம், இவங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா ஒரு வசதி, வாய்ப்பு, ஒரு வருமானம் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுமா. லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போறதுக்கு, லைஃப் பார்ட்னர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு. இவ்வளவு நாள் உனக்கு துப்பு இல்லைன்னு சொல்லின்னு இருந்த பொண்டாட்டி கூட இப்ப அது போய் சம்பாதிச்சு வந்து இந்தாங்க நம்ம குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். 12ஆம் மாசம் வரைக்கும் சொல்லும். இன்னும் 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஓவரா பேசும். முதலே ஓவரா பேசும். இப்ப காசு வேற கொடுக்குது இல்லைங்களா, காசு வேற கொடுக்குது, நான் காசு கொடுக்குறேனே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓவரா தான் பேசும். பேசினா பேசிட்டு போகுது அப்படின்னு அமைதியா இருந்துடணும். அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னரும் கொஞ்சம் ஓவரா பேசக்கூடிய காலகட்டம், விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. சுயஸ்தானத்துல கேது, வெளிநாட்டுல போய் ஏதாவது சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 12ஆம் பாவம் சுப வரையும் நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, ஒரு ஆபீஸ்க்கு இடம் வாங்குறது, இப்படி நிறைய பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போலாம்? பொதுவாவே சிம்மம் அஷ்டமத்து சனிதாம்மா. குரு பகவான் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அவரோட பார்வை சனி மேல இருந்தாலும் நடுவுல ஒரு வக்ரகதி அடைவாருமா, வீக் ஆவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிசாரமா பயிற்சி ஆவார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ட்ரையல் காமிப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின் போது சனி ஆக்டிவேட் ஆயிடுவார். சனி எப்பயுமே பயங்கர எனர்ஜியா இருப்பார், ஆக்டிவேட் ஆயிடுவார். அந்த காலகட்டம் இவங்களை ஏதாவது டார்கெட் பண்ண பார்ப்பார். அப்ப இவங்க அந்த காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்ப இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க இந்த பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த அகஸ்தீஸ்வரர் போய் அப்பப்ப வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஈசன் சனியை பிரீத்தி பண்றதுக்கு மட்டுமே கடவுள் இல்லம்மா, 9 கோள்களையும் பிரீத்தி பண்றதுக்கு அவர் தான் கடவுள். போய் பார்த்துட்டு வரும்போது நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கெல்லாம் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான், கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். ஓகே 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.